அம்மா, ஆபீஸ்ல இந்த வருஷம் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. எல்லாரையும் ஃபேமிலியோட வர சொன்னாங்க. எம்டி என்கிட்டயும் கண்டிப்பா நீ ஃபேமிலியோட தான் வரணும்னு சொன்னாங்க. நாம எல்லாரும் போலாமா? ஓ, கண்டிப்பா போலாம் குட்டி. அம்மா, போன வருஷம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பவியோட தான் போனோம். இத பாரு குட்டி, நீ ஒன்னும் கவலைப்படாத. என் மனசுலயும் வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக சில விஷயத்துல நம்ம முயற்சி பண்ணணும். நமக்கு ஏத்த மாதிரி நடக்கிறதுக்கு நாம போராடணும். நான் முடிவா அதனாலதான் சொல்றேன். அந்த கடவுளை நம்பி நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுவோம். ஆனா இப்ப நீ பரிசு வாங்கியிருக்க, அத நினைச்சு சந்தோஷமா இரு. அப்புறம் பவி விஷயமும் சீக்கிரமா முடிவுக்கு வரும். கவலைப்படாதடா. சார், பவி என் கூட பேசுவான்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை சார். ஏதோ நீங்க கூப்பிடுறீங்கன்னு தான் நான் வரேன். சந்தோஷ், நீ விஜய் நடிச்ச லவ் டுடே படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன் சார். அந்த படத்துல விஜய் லவ் பண்ணுவாரு, துரத்தி துரத்தி லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு ஒத்துக்காது. ஒரு கட்டத்துல விஜய் வேணான்னு ஒதுங்கிடுவாரு. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு இவரை துரத்தி துரத்தி லவ் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நீ உன்னோட அன்பை பவித்ராவுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அவளை மனசு மாறி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் பவி உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவா. சொல்ல முடியாது, இப்பவே கூட உங்ககிட்ட நல்லா பேசுவாளோ என்னவோ. ட்ரை பண்ணி பாரு. சார், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். பேசலைன்னா என்ன நீ இப்பதான் முதல்ல ஒரு பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்ற மாதிரி ஃபீல் பண்ற? இல்ல சார், நீ பேச போறது உன் பொண்டாட்டி கிட்ட. போய் பேசு. வா சார். சந்தோஷ், பவித்ரா தனியா இருக்கா, போய் பேசி பாரு. போ சார், கோவத்துல இருக்கா சார்? போடா போடா, தைரியமா போ. என்ன லட்சுமி மேடம் இப்படி பதட்டமாவே இருக்கீங்க? ஹரி சார் குட்டிய பவித்ரா கிட்ட பேச வைக்க மொட்டை மாடி கூட்டிட்டு போயிருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மேடம், உங்களை பார்த்தா பப்ளிக் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கீங்க. இல்ல மேடி, பவி போனதுல இருந்து வீடே களை இழந்து வெறிச்சோடி போய் கிடக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு பவியே தெரியுறா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மருமக மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க மாமியார் நீங்க தான். கொஞ்ச நாள் கெஞ்சுவாங்க, அப்புறம் அவங்களுக்கும் கோவம் வந்து சரிதான் போடின்னு விட்டுருவாங்க. ஆனா நீங்க பவித்ரா அவ்வளோ வீம்பு பண்ணாலும் இன்னும் அதே பாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க.
பவி 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 ஒரு நிமிஷம். சொல்லுங்க லட்சுமி மேடம். சார் நீங்க தான் சார் சொல்லணும். குட்டி பவி கிட்ட பேசினானா? பவி என்ன சொன்னா? என்ன ஆச்சு சொல்லுங்களேன். உங்க குடும்பத்துல தான் மனசுல இருக்கிறத யாரும் அவ்வளவு சீக்கிரம் வெளியில சொல்ல மாட்டீங்களே. சொல்லுங்க ஹரி சார், குட்டி பேசினானா இல்லையா? எங்க சந்தோஷ் பவின்னு கூப்பிட்டதுமே பவி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சந்தோஷ் பாவம் அம்மோன்னு நிக்கிறான். ஹரி சார், நீங்களாவது பவி கிட்ட பேசி குட்டி கிட்ட பேச சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்லுவேன் மேடம், ஆனா தப்பா புரிஞ்சுக்கிட்டு பவித்ரா வீட்டை விட்டு வெளியே போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. ஆமா ஆமா, பரவாயில்ல ஹரி சார், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம காத்திருப்போம். அவளை பேச வைக்கிறது என்னோட பொறுப்பு. சரி சார். என்ன என்ன கவலைப்படாத, அவளே ஒரு நாள் பேசிடுவா. அது வரைக்கும் நீ வெயிட் பண்றதுல தப்பு இல்லை. வா. என்னாச்சு மேடம்? மேடி, குட்டி பாவம் மேடி. அவன் ஆம்பளைங்கிறத மறந்து தன் தன்மானத்தை இழந்து பொண்டாட்டி கிட்ட போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா பவி முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. இன்னைக்கு குட்டியோட ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. அவன்கிட்ட எம்டி ஃபேமிலியோட வர சொல்லிருக்காரு. பவி வந்தான்னா நல்லா இருக்கும் மேடி. அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. லக்ஷ்மி மேடம், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. உங்களுக்காக நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்படியா மேடி? உன்னால முடியுமா? முடியும் மேடம். கண்டிப்பா நான் பவித்ராவை பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரேன். உன்னால கண்டிப்பா பார்ட்டிக்கு பவிய வர வைக்க முடியுமா? முடியும் மேடம், நான் முயற்சி பண்றேன். நீங்க நம்பிக்கையா இருங்க. பவி மட்டும் அந்த பார்ட்டிக்கு வந்துட்டான்னா குட்டி ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி மேடம், நான் போய் பவித்ராவை கரெக்ட் பண்ற வேலையை பாக்குறேன். சரியா? சரி சரி. மேடி, சரியான நேரத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. முருகா, எப்படியாவது பவி அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சிடு. பவி இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாளா மாட்டாளான்னு தெரியலையே. என்ன சந்தோஷ், செல்லையை ஊத்து பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடா. சந்தோஷ், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. மறைக்காம என்னன்னு சொல்லு. சந்தோஷ், இப்ப என்னன்னு காட்ட போறியா இல்லையா? டேய் சந்தோஷ், உன்னை போய் பிரிஞ்சிருக்க பவித்ராக்கு எப்படிரா மனசு வந்துச்சு? என்னடா எப்பவுமே அவன் ஞாபகமாவே இருக்க. எவ்வளவு அழகா ஏவி ரெடி பண்ணிருக்க. டேய் சந்தோஷ்,
இந்த படத்தை மட்டும் சென்சார் சர்டிபிகேட் வாங்கி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா சில்வர் ஜூப்ளி தான். இது பவிய பத்தி என் மனசுக்குள்ள நானே ஓட்டின படம்டா அது. இது நாள் வரைக்கும் நாங்க வாழ்ந்த வாழ்க்கையில சந்தோஷமான நிறைய தருணங்களை ஒரு ஏவியா ரெடி பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்குல்ல இது பார்க்க? சந்தோஷ், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இத மட்டும் பவித்ரா பார்த்தாங்கன்னா உன்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பாங்க. என்ன நினைச்சு பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கா? டேய், நீ சொன்னல்ல பவி பார்த்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பாங்க. அதனாலதான் இந்த இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணேன். அவ பார்க்கணும் தான். இதுல என்ன இருக்கு? அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டா அவங்க பார்க்க போறாங்க. டேய், ஏன்டா டல் ஆயிட்ட? என் நம்பர் தான் அவ வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணி வச்சிருக்காளே. டோன்ட் வரி சந்தோஷ், பவிய ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்கேன். வந்தா நேர்லயே. இல்ல, நான் வேற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன? அவ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா இந்த ஏவியை நம்ம ஸ்கிரீன்ல போட்டா அதை பார்த்தாவது. சூப்பர் சந்தோஷ், செம்ம ஐடியா. அப்படியே பண்ணிடலாம். ஆனா பவி வருவாளான்னு மட்டும் தெரியலையேடா. அதெல்லாம் கண்டிப்பா வருவாங்க. அவங்க வர்ற நேரத்துல இந்த ஏவிய ஸ்கிரீன்ல போடுறது ஏன் பொறுப்பு. ஓகேயா? ஓகேடா. என்ன சார் நீங்க இவ்ளோ சைலண்டா இருக்கீங்க? என்ன நான் என்ன பண்றது? சந்தோஷம் கூட்டிட்டு போய் பவித்ரா கிட்ட பேச வைக்கலாம்னு முயற்சி பண்ணேன். அதான் முடியாம போயிடுச்சு. பவிதா எதுக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாளே. என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, அனுபவசாலி, புத்திசாலி, தைரியசாலி. போதும் மேடி, விஷயத்துக்கு வா. இல்ல சார், உங்க அனுபவத்துல எவ்வளவு விஷயம் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு சார். இன்னைக்கு பார்ட்டிக்கு எப்படியாவது பவித்ராவை கூட்டிட்டு வரேன்னு நான் லக்ஷ்மி மேடம் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் சார். நீங்க தான் எப்படியாவது ஒரு ஐடியா பண்ணி பவித்ராவை என் கூட அனுப்பி வைக்கணும். என்ன மேடி, இங்க நாம ஏதாவது பண்ணி பவி இங்க இருந்து கோச்சிட்டு போயிட்டா அது இன்னும் பெரிய சிக்கலாயிடும். கொஞ்சம் அமைதியா இருப்போம். அதுக்குள்ள தானா ஒரு வழி பிறக்கும். சார், தானா எதுவும் நடக்காது சார். நம்ம தான் முயற்சி பண்ணணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு பவிய நான் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. மேடி, இப்படி பண்ணா என்ன? கண்டிப்பா இது நடக்கும். சார், ஐடியா நல்லா இருக்கு, ஆனா டென்ஷனா இருக்கே. ஒன்னும் கவலைப்படாத. போய் பேசி பாரு, எல்லாம் சாதகமாவே நடக்கும். போ 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 போ. பவி, என்னாச்சு மாடி? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? சொல்லு மாடி, என்னாச்சு? ஏன்ட்டு கேக்குறதுக்கு என்ன தயக்கம்? ஏதாவது சொல்லு. அந்த தைரியத்துல தான் நான் கேக்குறேன் பவித்ரா. சார் ஒரு கேட்டரிங் ஆர்டர் பிடிச்சி இப்போ ஒர்க் ஆரம்பிக்கிற நேரத்துல எங்க போயிட்டாரு பவி. போன் பண்ணா கூட ரீச் ஆக மாட்டேங்குது. அந்த ஆர்டரை போய் முடிச்சு கொடுத்தாகணும். இல்லனா ஹரிஸ் கிச்சனோட பேரே கெட்டு போயிடும். ஹரி சார் அப்படி எங்க போனாரு? அவர் அப்படி பொறுப்பு இல்லாமலாம் இருக்க மாட்டாரே. நீ வேணா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. இல்ல பவி, நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். மனுஷன் அப்படி எங்க தான் போனாரோ. போன் வேற நாட்டு ரிச்சபிள்லயே இருக்கு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு பவி. என்ன இது, இவ்வளவு எஃபெக்ட் போட்டு பில்டப் பண்றோம். இந்த பவி அசையாம நிக்குது. சரி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நீ இப்போ என்ன எதுக்கு பார்க்க வந்த? நான் என்ன பண்ண முடியும் இதுல சொல்லு. அது வந்து பவி, என் கூட வந்து நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கடைசி நேரத்துல யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாம தான்
டைம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு. மேடி, இதுல நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? ப்ளீஸ், நான் வரல. என்னால வர முடியாது. நான் எதுவும் பண்ணவும் முடியாது. பவி, கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆகணும். இப்போதைக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்ல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ப்ளீஸ். இல்ல மேடி, ப்ளீஸ். நான் அந்த நிலைமையில இப்போ இல்ல. என்ன தயவு செஞ்சு விட்டுரு. ஐயோ, இப்ப ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்றது? ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? சரி விடுங்க. இதே ஹரி சார் வந்து கேட்டிருந்தா கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. என்னெல்லாம் ஒரு ஆளாவே நீங்க மதிக்கிறது இல்ல. சும்மா வாய் வார்த்தைக்கு தான் அன்பா இருக்கிற மாதிரி பேசுறீங்க, அப்படிதானே? பரவாயில்ல விடுங்க. ஓகே பவி. ஐயோ மேடி, நான் என்ன ஹரி சாருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்க? ஒரு டைம் ஹரி சாரு பல்க் ஆர்டர் எடுத்தார்ல, அப்ப மேன் பவர் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டர் கேன்சல் பண்ற சிச்சுவேஷன் வந்துச்சு. அப்ப நீங்களும் லட்சுமி மேடம் தானே ஹெல்ப் பண்ணீங்க. ஹரி சாருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் இல்ல? ஐயோ மேடி, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. ஒர்க்கட்டாவது. சரி, எனக்கு நீ ஹரி சார் எல்லாம் ஒண்ணுதான். வரேன். தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். என்ன மேடி, பவி ஒத்துக்கிட்டாளா? ஃபங்க்ஷனுக்கு வராளா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்ற மேடி? பவி ஃபங்க்ஷனுக்கு வராளா? நிஜமா தான் சொல்றேன், பவித்ரா வரேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்னும் பதட்டப்படாதீங்க, அதெல்லாம் வருவாங்க. நான் பாத்துக்கிறேன். சரியா? யார் போன்ல? அது வந்து ஹரி சார். ஹரி சார் தான் போன் எடுக்கல, நாட் ரீச்சபிள்னு சொன்னல. இப்போ அவர் ரெடினா நீ அவரே கூட்டிட்டு போ, நான் வரல. ஹரி சார் தான், ஆனா இப்ப வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காரு. அததான் போன்ல சொன்னாரு. நான் பவித்ராவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அவங்க கிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுன்னு சொன்னாரு. நீங்க தான் ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க போலாம். வாங்க வாங்க. அப்பாடா, பவி வரா ஃபங்க்ஷனுக்கு. படா, குட்டி அவார்ட் வாங்குறத பவி பார்க்கணும். முருகா, தேங்க்ஸ் முருகா. என்ன அம்மா, பவி வருவாளா இல்லையான்னு தெரியலையேம்மா. நாம முயற்சி பண்ணியிருக்கோம். அப்புறம் பவி வர்றதும் வராம போறதும் அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. நீ சந்தோஷமா இருடா. ஹாய் சந்தோஷ், இந்த வருஷத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்க போற. வாழ்த்துக்கள்டா. தேங்க்யூடா. ஹாய் சந்தோஷ், விழாவின் நாயகனே, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆமா, எங்க உங்க வைஃப் பவித்ரா வரல? வருவாங்க. அவங்க ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கான், அதை முடிச்சிட்டு வந்துருவாங்க. ஓகே, அப்படியா? வரட்டும் வரட்டும். உங்களை எல்லாரும் பாராட்டுறத பார்த்து அப்படியே மெய் மறந்து போறாங்கல்ல. எனிவே, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. பவியும் நம்ம கூட இப்ப இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. வருவா, கண்டிப்பா வருவா. அம்மா, எப்படிமா அவ வருவான்னு இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? மேடி உறுதியா சொல்லிருக்கா, கண்டிப்பா பவித்ராவை கூட்டிட்டு வந்துருவேன்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கு குட்டி. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ். கலக்குற. உன்னால மட்டும் எப்பரா இப்படிலாம் முடியுது? தேங்க்யூடா. தேங்க்யூ. லட்சுமிம்மா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்படுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது.
ஆமா சந்தோஷ், எங்க உங்க மிஸ்ஸஸ் வரலையா? வந்துகிட்டே இருக்காங்கடா, ஆபீஸ் போயிருக்காங்க, ஓ வந்துருவாங்க. அப்படியா, சரிடா. நான் தேங்க்யூ. வரேன். ஹாய் சந்தோஷ், என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.